கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. Holy greetings in the wonderful name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். Since we have elected a portion which says the peace of God through Christ, we are trying to take that kind of the scriptures and portions so that we can learn about the peace of God in our life and how we can have and sustain and abound in the peace. சமாதானத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எப்படி வெளிப்படுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது, நாம் அதனால் எப்படி பலன் அடைகிறோம் என்ற அநேக வசனங்களை கொண்டு நாம் சமாதானத்தை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம். There is a scripture in Philippians chapter 4 verse 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். And the peace of God which surpasses all comprehension will guard your hearts and your minds in Jesus Christ. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். It is a very important scripture, very important truth. If we understand properly, then it will help us for our spiritual growth. மிக முக்கியமான ஒரு வசனம், மிக முக்கியமான சத்தியம் நிறைந்த ஒரு வசனம். இதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பல வெற்றிகளையும் மாற்றங்களையும் காண முடியும். Let me read again in an amplified version. And God of peace, or God's peace, shall be yours, that tranquil of a soul, assured of its salvation through Christ, and so fearing nothing from God and being content with its earthly lot of whatever sort that is, that the peace which transcends all understanding shall garrison and mount guard over your hearts and minds in Christ Jesus. There is an expansion of the previous version I read, which says very clearly, the peace of God will guard will be like a mountain or a fortress of your heart and mind. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும், மதில் சுவர் போல, ஒரு கோட்டையை போல காத்துக்கொள்ளும் என்று ஒரு வேறுபட்ட மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கிறோம். How it will happen? எப்படி அது சாத்தியமாகும்? We cannot explain. அதை நம்மால் விவரிக்க முடியாது. We cannot understand. அதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. But the truth is, the peace of God will have a power to protect our heart and all the thinking which comes out of it. ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் இருதயத்திலிருந்து தோன்றுகின்ற சிந்தனைகளையும் மிக வல்லமையாக காத்துக்கொள்ளும் என்பதை நாம் அறிய முடியும். Shall we all ask a question in this way? Then it will be more clear. ஒரு கேள்வியை நாம் எழுப்பலாம், அப்பொழுது நமக்கு இது தெளிவாக புரியும். Do I want to guard my heart and my thoughts? என்னுடைய இருதயத்தையும் சிந்தையையும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? Of course, yes. கண்டிப்பாக ஆம் என்று சொல்வோம். Every Christian will agree and pray to God that our heart must be guarded and protected, and all the thoughts must be guarded and protected. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள், ஒத்துக்கொள்வார்கள். என்னவென்றால் நம்முடைய இருதயங்களும் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். Because in the Old Testament, the prophet said, the heart is very cunning. All kind of evil things will come out of the heart. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் அநேக பொல்லாத காரியங்கள் தோன்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். Also in book of Mark chapter 7 also the scripture says all kind of sin produces from your heart only. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், நம்முடைய இருதயத்திலிருந்து தான் பலவிதமான பாவ சிந்தனைகள் தோன்றுகிறது. So I need a special protection of my heart. எனவே என்னுடைய இருதயத்திற்கு விசேஷித்த பாதுகாப்பு ஒன்று தேவைப்படுகிறது. I need a special protection for my thoughts. என்னுடைய சிந்தைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பு ஒன்று தேவைப்படுகிறது. What is that? அது என்ன? That is one way the peace of God which comes in my heart will protect my heart.
அது எதன் மூலமாக வருகிறது என்றால் தேவனுடைய சமாதானத்தின் மூலமாக என்னுடைய இருதயத்திற்குள்ளே என்னுடைய சிந்தைக்குள்ளே அப்படிப்பட்ட பாதுகாப்பு வருகிறது. Jesus once said in 14:27 of John, 14:27, யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Do not let your heart be troubled, nor let it be fearful. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. There are two sources of peace is mentioned here. இங்கே சமாதானத்திலிருந்து இரண்டு காரியங்கள் நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். Two sources. சமாதானத்திலிருந்து இரண்டு விஷயங்கள் உற்பத்தி ஆகிறது. One is from the world and another one is from God. ஒன்று உலகத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம், இன்னொன்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம். Jesus said, I give you the peace not from the world, not like the world. From me, within me, I share my peace to you. இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் சமாதானம் இந்த உலகத்திலிருந்து நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். When we were in idolatry, we used to say, our mother or a grandpa used to say, I don't have a peace in my heart. Let me go to the temple, sit under the tree. I will have a peace of mind, then I will come back. நாம் பழைய காலத்தில் விக்கிரகாராதனை இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் எப்படியாக சொல்லுவார்கள், எனக்குள்ள சமாதானமே இல்லையே, நான் இந்த கோயிலுக்கு சென்று அந்த மரத்தடியில் உட்கார்ந்து சற்று யோசித்து சமாதானம் பெற்று வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். I don't have a peace of mind. Let me go to the park and see the people and let me have some peace and then come back. எனக்குள் சமாதானமே இல்லையே, நான் பூங்காவிற்கு செல்கிறேன், அநேக மக்களை என்று சந்திப்பேன், ஒருவேளை எனக்கு சமாதானம் வரலாம். I don't have a peace of mind, so let me go to the cinema and 2.5 hours I can enjoy and let me reduce my trouble in my heart. I can have some peace for some time. எனக்கு சமாதானம் இல்லையே, திரையரங்குக்கு சென்று அந்த 2.5 மணி நேரம் அந்த திரையரங்கில் கொடுக்கப்படுகிற அந்த படங்களை நான் பார்க்கிறேன், அப்போது எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். So from the world there are temporary outward peace is available. உலகத்திலே பார்க்கும்போது தற்காலிகமான அல்லது வெளி தோற்றத்தை கொடுக்கக்கூடிய சமாதானம் மட்டுமே இருக்கிறது. But what Jesus said is his peace, from him he will give, and we can have the peace in us, in our heart. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், எனக்குள் இருக்கிற சமாதானத்தை உங்களுக்குள்ளே நான் கொடுக்கிறேன். So a good Christian will understand and accept, no matter the outer problems and situations, one a Christian can have an inner peace all the time. வெளி தோற்றமாய் தெரிகின்ற எல்லா காரியங்களை பார்த்து ஒரு மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு நல்ல கிறிஸ்தவர் புரிந்து கொள்வார். Outward circumstances may be bad, but a Christian can have the peace of mind. வெளி தோற்றம் உள்ள காரியங்கள் எப்பொழுதுமே மோசமானவைகளாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டு. Something happened to you or a great loss, but you can have a peace of God within yourself. ஏதோ ஒன்று நடந்தது, ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதனாலே நாம் சமாதானத்தை இழக்கக்கூடும், ஆனாலும் நமக்குள்ளே சமாதானம் இருக்கும், அது தேவ சமாதானம். Loss of a person, loss of money, a loss of position, loss of your job, or many things we lose and we troubled in our heart. But if you are a Christian, if you are a child of God, there is a place you can hold your peace in God. குடும்பத்தில் யாரோ ஒருவரை எழுந்திருப்போம், பணத்தை எழுந்திருப்போம், வேலை எழுந்திருப்போம், எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஒரு இழப்பை போல இருந்தாலும் தேவனுக்குள்ளே தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Some Christians may not agree. சில கிறிஸ்தவர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். For example, in Ukraine, Gaza, Israel and Russia, and there are many other countries also, they have a war and they have lost everything, lost their possession and people and everything. But how can a Christian, even in that kind of a situation, have an inner peace? உலகத்திலே நாம் பார்க்கும்போது ரஷ்யா, அதனோடு போரிட்ட பல நாடுகள் சமாதானம் இல்லாமல் அநேக காரியங்களை இழந்து போனார்கள், தங்கள் உயிர் உடைமைகளை இழந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய சமாதானத்தை காத்துக் கொள்ள முடியும் என்று கேட்கலாம். We have an example. நமக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Think about Job, book of Job, a person Job. யோபின் புத்தகத்தை அல்லது யோபை நினைத்துக் கொள்ளுங்கள். He lost many things suddenly, and it is a real thing and real history. God said, but peacefully he said, God has given and God has taken. Let me praise God. அந்த மனிதன் திடீரென்று எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில எழுந்து போனான். ஆனாலும் சகஜமாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சமாதானமாக இந்த மனுஷன் சொன்னான்.
Okay, having these words and thoughts in your mind, we are going to find three important robbers who steals peace in our heart. And it is very important. We know this very well, but now we need to read from the scripture and refresh our inner man. இந்த வசனங்களை முன்னிட்டு நாம் நம்முடைய மனதில் பதிய வைப்போம். இதன் மூலமாக மூன்று விதமான திருடர்கள் எப்படி நம்முடைய சமாதானத்தை திருடுகிறார்கள், அதன் மூலமாக நமக்கு என்ன நேரிடும் என்று வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளலாம். What robs your peace? உங்கள் சமாதானத்தை கெடுப்பது அல்லது திருடுவது எது? Number one, முதலாவது, very common, பொதுவான ஒரு விஷயம், we can have even right now, இப்பொழுது கூட அது நேரிடலாம், worries. கவலைகள். Whether on little or big, the worry will have its own power and strength to remove the peace in our heart. சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ இருந்தாலும் இந்த கவலை தனக்கு தானே உடைய ஒரு வல்லமையை கொண்டு உங்களிடத்தில் இருக்கின்ற சமாதானத்தை எடுத்து போடும். We may not take worry as a very big thing. கவலையை ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுக்காமல் போகலாம். We take it common. அது பொதுவாக மட்டுமே நாம் நினைப்போம். Everyone have worries. எல்லாருக்குமே கவலைகள் உண்டு. That's why we too have worries. அதனாலதான் நாமும் கூட கவலைப்படுகிறோம். What the Bible says. அப்படிதான் வேதாகமம் சொல்லுகிறது. What the Bible says. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? Do not worry. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Worry is common. கவலை பொதுவானது. Everybody worries. எல்லாருமே கவலைப்படுகிறார்கள். Right in the auditorium, everyone has some kind of a worry. இந்த கட்டடத்தில் கூட எல்லாருக்கும் ஏதோ விதமான கவலை இருக்கிறது. But Bible very clearly said, do not worry on anything, not even one thing. ஆனால் வேதாகமம் மிக தெளிவாக சொல்வது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். When worry comes, which disturbs the faith, when faith disturbs, we lose our peace. கவலை வரும்பொழுது அது நம்மை தொந்தரவு செய்து சமாதானத்தை எடுத்து போடுகிறது. சமாதானம் எடுத்து போடப்படும் பொழுது நாம் சமாதானம் இல்லாதவர்களாக போய்விடுகிறோம். When worry comes, it shows you are disturbed in your faith. கவலை வரும்பொழுது நம்முடைய சுகங்கள் எல்லாவற்றையுமே அது தடுமாற செய்கிறது. Faith. விசுவாசத்தை அது குலைக்கிறது. So when you are disturbed in your faith, then it will give you a result of losing your peace slowly. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது கெட்டு போகும் பொழுது தானாகவே நீங்கள் சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். Proverbs chapter 3, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 and 6. 5 மற்றும் 6 வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge him and he will make your path straight. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். Why I should not lean on my own understanding? ஏன் என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாயக்கூடாது? I am a person. நான் ஒரு நபராக இருக்கிறேன். I do things. அநேக காரியங்களை நான் செய்கிறேன். And the things are happening to me. அநேக காரியங்கள் எனக்கு நடக்கிறது. I am experiencing personally. தனிப்பட்ட முறையில் இவைகள் எல்லாம் நான் அனுபவிக்கிறேன். And I am reasoning, I am thinking about what happened to me. எனக்கு என்ன நேர்ந்தது என்று நான் நிதானித்து யோசிக்கிறேன். And I understand about what is happening on me. எனக்குள்ளே என்மேல் என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். But what God said, do not lean on your own understanding. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்கள் சுய புத்தியின் மேல் நீங்கள் சாய வேண்டாம். Why God said so? ஏன் தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார்? The problem is when I lean on my own understanding, it will lead me to make more worries. என்னுடைய சுய புத்தியின் மேலே நான் சாய்ந்து போகும் பொழுது இன்னும் அதிகமாக கவலைப்படுவதற்கு அது என்னை கொண்டு போய்விடும். Because my own understanding see the outward things and I worry a lot. என்னுடைய சுய புத்தி அது வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே பார்க்க செய்கிறது. அதன் மூலமாக கவலைகள் இன்னும் அதிகரிக்கிறது. That's why God said, do not lean on your own understanding. அதனாலதான் தேவன் சொல்லியிருக்கிறார், உங்கள் சுய புத்தியின் மேலே நீங்கள் சாய வேண்டாம். Rather, trust in God. அதற்கு பதிலாக தேவனை நீங்கள் நம்புங்கள். Leave your ways to God. உங்களுடைய வழிகளை தேவனுடைய வழிக்கு ஒப்புக் கொடுங்கள். Because you cannot do anything. உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. Whether you worry or not, you cannot do anything for yourself. நீங்கள் கவலைப்பட்டாலும் சரி, படவில்லை என்றால் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. By worrying a long time, you cannot even make your height higher or lower.
கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. God said very clearly, மிக தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார், I should not worry about anything at all. எதை குறித்தும் நான் கவலைப்படக்கூடாது. How I worry? எப்படி நான் கவலைப்படுகிறேன்? When I lean on my own understanding. என்னுடைய சுய புத்தியின் மேலே நான் சாயும் போது கவலைப்படுகிறேன். When I trust my own understanding. என்னுடைய சொந்த புத்தியை நான் நம்பும் பொழுது நான் கவலைப்படுகிறேன். So God said very clearly, do not trust your own understanding, rather trust in God. எனவேதான் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாமல் தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள். My understanding says, oh, this is a problem and this is a problem. This is going to be a big problem. என்னுடைய சுய புத்தி என்னுடைய புரிந்து கொள்ள இது ஒரு சிறிய காரியம், இது ஒரு சிறிய கவலை, சிறிய பிரச்சனை என்று அது அளவை காட்டுகிறது. And it just exaggerates the problem today, and it will become more big tomorrow, and it visualizes and it expands the problem because it is my own understanding and imagination. என்னுடைய சொந்த புத்தியினாலே கற்பனையினாலே இன்று சிறிதாக இருக்கிற இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகி அது ஒரு மிகப்பெரிய பணமாக மாறி அது பிரச்சனையாக இருக்கிறது. Do not trust your own understanding. உங்களுடைய சொந்த புத்தியின் மேலே நீங்கள் சாய வேண்டாம். Rather trust in God. பதிலாக தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். Why? ஏன்? Jeremiah 10:23 is the answer. எரேமியா 10:23 இதற்கு பதிலாக இருக்கிறது. எரேமியா 10:23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துகிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். That's why God said, you are not going to do anything on your every step. So don't trust your own understanding, trust in God. இப்படி சொல்லப்பட்டதனாலே நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேலே நீங்கள் சாய வேண்டாம், பதிலாக தேவன் மேலே சாயுங்கள். You cannot make anything straight of yourself. உங்களாலே எல்லாவற்றையும் நேராக்க முடியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். By worrying, you cannot going to correct anything. கவலைப்படுவதனாலே எதையுமே உங்களால சரி செய்ய முடியாது. By worrying, even you cannot correct yourself. கவலைப்படுவதனாலே உங்களை நீங்கள் சரி செய்ய முடியாது. By worrying, you cannot correct anybody. கவலைப்படுவதனால நீங்கள் மற்றவர்களையும் கூட உங்களால சரி செய்ய முடியாது. But you can do more damage of yourself. ஆனால் உங்களை குறித்து அதிக பாதகம் உங்களுக்கு வரும்படி நீங்கள் செய்ய முடியும். Book of Psalm, சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 23 23 சங்கீதம் 37:23. The steps of a man are established by the Lord, and he delights in his way. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். So it is better to trust in God and have faith in God, not to worry about our problems. நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக கவலைப்படுவதை விட தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருப்போமானால் அதுவே மிக சிறந்ததா இருக்கும். When we trust in God, தேவனை நாம் நம்பும் பொழுது, which gives a peace of mind, நமக்குள்ளே சமாதானத்தின் மனம் ஏற்படுகிறது. when you worry, நாம் கவலைப்படும் பொழுது it robs the peace of mind. நம்முடைய சமாதானத்தை அது திருடிக் கொண்டு சென்று விடுகிறது. Romans chapter 8:28. ரோமர் 8:28. This is a general knowledge, must be within every good Christian. ஒவ்வொரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளே இருக்க வேண்டிய ஒரு பொதுவான அறிவு இது. Those who are called by God and love Him with all their heart, for them all things work together for good. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We are very special. நாம் மிக விசேஷித்தவர்கள். We are not an ordinary people. நாம் ஒரு சாதாரண மக்கள் அல்ல. Ephesians 2:10 says we are the workmanship of God. எபேசியர் 2:10 நாம் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறோம். When we are baptized, the Bible says you are becoming a new creature. நாம் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது புது சிருஷ்டியாய் நாம் இருக்கிறோம். So I am not of the world. I am not like the people in the world. நான் உலகத்துக்குரியவன் அல்ல. உலகத்தில் இருக்கிற மக்கள் சாதாரண மக்களை போலவும் நான் அல்ல. The world may say anything and many things. இந்த உலகம் அநேக காரியங்களை தாறுமாறாக சொல்லலாம். But I am a very special person. ஆனால் நான் விசேஷித்த ஒரு மக்களாய் இருக்கிறேன். I am created new in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். I am created in the baptism as a new person. ஞானஸ்நானத்திலே ஒரு புதிய நபராக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். I am a workmanship of God. தேவனுடைய கைக்கிரியையாக நான் இருக்கிறேன். So my life must be not on my own understanding, but I have to lead my every step by God, and in Him I must trust. இப்படி இருக்கும்போது என்னுடைய சுய புத்தியின் மேலே என் வாழ்க்கை இல்லாமல் தேவனை சார்ந்து தேவனை நம்பிக்கை கொண்டவனாய் நான் இருக்க வேண்டும். So many times the Bible says, do not worry.
அநேக முறை வேதாகம் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்பட Do வேண்டாம், not worry about tomorrow. நாளையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You should not have a worry on any one thing, but just pray to God. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அதற்கு பதிலாக ஜெபிக்க வேண்டும். Why? ஏன்? The worry robs the peace. கவலைகள் நம்முடைய சமாதானத்தை திருடி கொண்டு போய்விடும். Number 2, இரண்டாவது குறிப்பு, it's very dangerous, இது மிக ஒரு ஆபத்தான ஒரு காரியம். but we don't feel it is dangerous. ஆனால் இது ஆபத்தானது என்று நாம் உணர்வதில்லை. Bitterness. Bitterness. கசப்பு. Philippians chapter 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1, 2 and 3. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. Therefore, my brethren, whom I love and yearn to see, my delight and crown, thus stand firm in the Lord, my beloved. I entreat and advise Euodia, and I entreat and advise Syntyche to agree and to work in harmony in the Lord. Indeed, true companion, I ask you also to help these women who have shared my struggle in the cause of the gospel, together with the Clement also, and the rest of my fellow workers, whose names are in the book of life. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. There is a conflict between these two women. இந்த இரண்டு சகோதரிகள் மத்தியிலே ஒரு எதிர்மறையான எண்ணம் இருந்தது. There is a disagreement between these two women. இந்த சகோதரிகள் மத்தியிலே அவர்கள் ஒத்துப்போகாத ஒரு காரியம் இருந்தது. If you have a disagreement within your family, you cannot have peace and joy. நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகவில்லை என்றால் சமாதானம் நமக்குள்ளே இருக்காது. They are very good. அவர்கள் நல்லவர்கள் தான். They are helpful. உதவியானவர்களாக இருக்கிறார்கள். And they extend their effort in the kingdom. நம்முடைய பிரயாசத்தை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். Their names is written in the book of life. ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். They are Christian. அவர்கள் கிறிஸ்தவர்கள். But in the Philippian church, not only these two, but generally they have some problem. இந்த பிலிப்பிய சபையிலே இந்த இரண்டு சகோதரர்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. Let us see chapter 2, Philippians, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். 1 onwards. முதலாம் வசனத்திலிருந்து, Therefore, if there is any encouragement in Christ, if there is any consolation of love, if there is any fellowship of the Spirit, if any affection and compassion, make my joy complete by being of the same mind, maintain the same love, united in spirit, intend no one purpose, do nothing from selfishness or empty conceit, but with a humility of mind, regard one another as more important than yourself. வசனம் 1-4 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணப்படுவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. He is pointing out some problems in the church. அந்த சபையிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். He is just telling, make my joy complete. என்னுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். What about now? இப்பொழுது At present, when he is writing, his joy is not completed. அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கவில்லை. So there is something they have to correct in the church. அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி அந்த சபையார் ஏதோ ஒன்றை சரி செய்ய வேண்டும். There is a small conflict and bitterness and fight is going on between the brothers and sisters. சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஏதோ ஒரு விதமான கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Verse 4,
நான்காம் வசனம், Do not merely look out for your own personal interest, but also for the interest of others. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Oh, something going on. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. And especially it took two names of her sisters and he is mentioning them. Please let them be harmony. Let them go close and have a very good fellowship in Christ. Please advise them. இப்படி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால இரண்டு சகோதரிகள் பெயரை அவர் இங்கே பெயர் சொல்லி இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்க வேண்டும், நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்லுங்கள். So the whole Philippian church need this kind of an advice. முழு பிலிப்பிய சபையாருக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை தேவைப்படுகிறது. And particularly this book of Philippians only mentions more times the joy in Christ. இந்த பிலிப்பிய புத்தகத்திலே அநேக இடங்களில் தான் கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று And in the chapter 4 only Paul is mentioning about the peace which passeth beyond our understanding. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக இருக்கின்ற அந்த சமாதானத்தை குறித்து தான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். And he is showing a good picture to them. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காட்சியை காண்பிக்கிறார். What is that? அது என்ன? 5, 6 and 7. Chapter 2 Philippians. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6 மற்றும் 7 வசனம். Have this attitude in yourself which was also in Christ Jesus, who although he existed in the form of God, did not regard equality with God a thing to be grasped, but emptied himself, taking from the bond servant and being made in the likeness of man. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். So in the church of Philippians, they are thinking about their own interest. பிலிப்பிய சபையிலே சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை மட்டுமே பார்த்துக் They don't கொண்டிருக்கிறார்கள். want to humble. அவர்கள் தங்களை தாழ்த்த விரும்பவில்லை. They don't want to forgive. மன்னிக்க அவர்களுக்கு மனமில்லை. They don't want to be concerned on others. மற்றவர்களை குறித்து கவலையே வேண்டாம் என்று எண்ணுகிறார்கள். Individually they are good and useful. தனித்தனியாக அவர்கள் பயன்படுகிறார்கள். And they are useful to the kingdom. ராஜ்யத்திற்கு அவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். But as a whole, there is no unanimous and unified peace they enjoy as a church. ஆனால் ஒட்டுமொத்தமாய் பார்க்கும்பொழுது அந்த சபைக்குள்ளே ஒன்றிய சமாதானம் ஏக சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். We too have to think about this. இதை குறித்து நாமும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். They have some bitterness in their heart. அவர்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது. And they maintain their bitterness. அந்த கசப்பை அவர்கள் அதை அப்படியே அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். If you have a bitterness in your heart, it steals your personal peace. உங்கள் இருதயத்திலே இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்குமானால் உங்கள் சமாதானத்தை அது சாப்பிட்டுவிடும். The loser is me. The loser is you. தோற்று போகிறவர் அல்லது எழுந்து போகிறவர் யார் என்றால் நீங்களும் நானுமாய் தான் இருப்போம். So the bitterness is a silent thief which takes away the peace of many Christians. இந்த கசப்பானது ஒரு அமைதியான நடமாட்டம் தெரியாத ஒரு திருடனை போல இருந்து கிறிஸ்தவருடைய சமாதானத்தை திருடுகிற ஒன்றாக இருக்கிறது. Ephesians 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 and 32. 31 மற்றும் 32 வசனம். எபேசியர் 4, 31, 32. Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. Be kind to one another, tender-hearted, forgiving each other, just as God in Christ also has forgiven you. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Remember, Christ has forgiven our every sins. நினைவில் கொள்ளுங்கள், கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். And Christ gave himself and gave the forgiveness. கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். And remember, Christ emptied himself and then he gave the forgiveness to me. நினைவில் கொள்ளுங்கள், கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாகி அதன் மூலமாக நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். If so,
அப்படி இருக்குமானால் I must oblige and I must give forgiveness easily to my fellow brothers and sisters. நானும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இலவசமாக முழு மனதோடு மன்னிப்பை நான் கொடுக்க வேண்டும். So worry can steal your peace. இதுவரை நாம் பார்த்தது கவலை நம்முடைய சமாதானத்தை திருடுகிறது. And the bitterness can steal your peace. கசப்பு நம்முடைய சமாதானத்தை திருடுகிறது. And the third one, மூன்றாவது குறிப்பு, it is very common. இது ஒரு பொதுவாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். We know very well, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. but we are not doing enough. ஆனால் அதை போதுமானதாக நாம் செய்வதில்லை. Unthankful heart. நன்றி அறிதல் இல்லாத ஒரு இருதயம். We are not thankful enough to God or man. தேவனிடத்திலும் சரி மனிதரிடத்திலும் சரி போதுமான அளவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்பதில்லை. Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 through 7. 4 முதல் 7 வசனங்கள். Now you read this portion having previous thoughts in your heart. இதுக்கு முன்பு நாம் படித்த அந்த காரியங்களை மனதிலே கொண்டு இந்த வசன பகுதியை நீங்கள் படியுங்கள். Rejoice in the Lord always. Again I will say rejoice. Let your gentle spirit be known to all men. The Lord is near. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God, which surpasses all comprehension, will guard your hearts and your mind in Christ Jesus. 4 முதல் 7 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். We are quick to anger, but not quick to thanks. நாம் கோபப்படுவதற்கு நாம் துரிதமாய் இருக்கிறோம், ஆனால் நன்றி சொல்வதற்கு நாம் அப்படி அந்த துரிதத்தை காட்டுவதில்லை. We are very quick to use our bad words, but we are not very quick to say thanks to others. மிக வேகமாக கெட்ட வார்த்தைகள், கடின வார்த்தைகளை நாம் சொல்லிவிடுகிறோம், ஆனால் நன்றி சொல்வதற்கு நாம் அந்த வேகத்தை காட்டுவதில்லை. We are very quick to ask, but we are not quick enough to thank. கேட்பதற்கு நாம் துரிதத்தை காட்டுகிறோம், ஆனால் நன்றி சொல்வதற்கு அந்த துரிதத்தை காட்டுவதில்லை. Sometimes we ask to our parent or somebody if they request thanks from us, we ask them, oh, what big you did to me, I should say thanks. சில வேளைகளிலே பெற்றோர்களோ அல்லது மற்ற சகோதர சகோதரிகளோ நம்மிடத்திலே நன்றி எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த வேளையிலே நீங்கள் என்ன பெரிய காரியத்தை செய்தீர்கள், உங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு என்று நாம் சொல்லுவோம். Oh, have you said like that? அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? Many times we are thinking and we are just asking, what big you did so that I can say thanks to you. அநேக வேளைகளில் இப்படிதான் நாம் யோசிக்கிறோம். அப்படி என்ன பெரிய காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், உங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு என்று யோசிக்கிறோம். Children are thinking whatever the parents are doing, that is their duty. பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், பெற்றோர்கள் செய்வதெல்லாம் அவருடைய கடமை, அவர்கள் செய்ய வேண்டும். There is no need to thank to the parent. அதனால பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுக்கிறார்கள். It's a wrong idea. அது ஒரு தவறான ஒரு எண்ணம். It's a wrong attitude. அது ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. Your parent only taught you from the beginning, telling thanks and sorry. From at your childhood only they taught you. உங்கள் பெற்றோர்கள் தான் உங்களை குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். If you think like that, இப்படி நீங்கள் யோசிப்பீர்களானால் I am very sure you will not thank God enough. நீங்கள் தேவனுக்கு முழு மனதோடு நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நிச்சயமாக If you don't thank the people around you, those who do good to you, if you don't do that, if you don't thank them, then you are not a person thanking God enough. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு நன்மை செய்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லாவிட்டால் தேவனிடத்தில் முழுமையாக நிச்சயமா நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீர்கள். There are many things we can mention how God did and what God did in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்னவெல்லாம் செய்தார் என்று அதிகமாக விவரித்து நம்மால் சொல்ல முடியும். God has given us a wonderful life. மிக அழகான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given everything to enjoy in the world. இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு அனுபவிப்பதற்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். And to the children of God, God has given many wonderful great promises. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக விசேஷித்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் verse 3.
மூன்றாம் வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 3. Also 2 Peter 1:3. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். And 1 Peter 1:3 says, "Blessed be God, the Father of our Lord Jesus Christ, who according to his great mercy has caused us to be born again to living hope through the resurrection of Jesus Christ from the dead." நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். What a wonderful gift that we are born again in Christ to become a new creature. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அற்புதமான அழகான ஒரு பரிசை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புது சிருஷ்டியாக நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 2 Peter 2 பேதுரு 1:3 and 4. 1 அதிகாரம் வசனம் 3, 4. Seeing that his divine power has granted to us everything pertaining to life and godliness through the true knowledge of him who called us by his own glory and excellence. For by this he has granted to us his precious and magnificent promises, so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. 3, 4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதிலும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. God has promised all kinds of blessings, both for this life and also the eternity. இன்மைக்கான வாழ்க்கைக்கும் சரி மறுமைக்கான வாழ்க்கைக்கும் சரி தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கிறார். God is ready, God is waiting. Whatever I ask, he is ready to give and ready to bless me. நாம் என்னவெல்லாம் கேட்கிறோமோ தேவன் ஆயத்தமா இருக்கிறார், அதை கொடுக்கும்படி அவர் காத்திருந்து அவர் கொடுக்கிறார். And God is around me and protecting me. தேவன் என்னை சூழ்ந்து இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். And God is upholding me and he is guiding me. அவர் தம்முடைய கரத்தின் மூலமா என்னை தாங்கி என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். He never sleeps and he never slumbers. He is with me always. அவர் ஒருபோதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கிறவர். That is God, and he is our Father. He is great. His mercy is forever in my life, and I am not thanking him enough. இப்படிப்பட்ட தேவன் மகாபெரிய தேவனா இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 15, 16 and 17. 15 முதல் 17 வசனங்கள். So then, brethren, stand firm and hold to the traditions which you were taught, whether by word or by mouth or letter from us. Now may our Lord Jesus Christ himself and God our Father, who has loved us and given us eternal comfort and good hope by grace, comfort and strengthen your heart in every good work and word. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. So God, when we are born again in Christ, from that moment onwards till we die, he is giving a special protection and care. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபிறப்பு பெற்று நாம் மரண வழியில் இருக்கும் வரைக்கும் தேவன் விசேஷித்த ஒரு வல்லமை பாதுகாப்பை நமக்கு அளித்து கொண்டு வருகிறார். So unthankful heart lose the peace. நன்றி சொல்லாத ஒரு இருதயம் தன்னுடைய சமாதானத்தை இழந்து போகும். If you are not having a thankful heart, you cannot be peaceful. தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் இல்லாமல் போகும்பொழுது சமாதானம் இருக்காது. Why? ஏன்? Why you are not thankful? ஏன் நாம் நன்றி சொல்வதில்லை? Because whatever you see, it's not enough for you. எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அது நமக்கு போதுமானதா இல்லை. So you say, oh, my life, the blessings are not enough.
என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுமானதல்ல. Whatever you have, you say it's not enough. என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அது எனக்கு போதுமானதா இல்லை. Whatever you enjoy, you say it's not good. நான் எதையெல்லாம் அனுபவிக்கிறேனோ அது நல்லதாக இல்லை, போதுமானதா இல்லை. If you think like that, how can you thank God? இப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது எப்படி தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும்? If you don't thank God, how can you have peace of mind? தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லாவிட்டால் எப்படி உங்களுக்கு சமாதானம் இருக்கும்? So 3 robbers. 3 விதமான திருடர்கள். One is ஒன்று worry, கவலைகள். Instead of worries, you must trust God. கவலைக்கு பதிலாக, கவலைப்படுவதற்கு பதிலாக நாம் தேவனை நம்ப வேண்டும். The second one is bitterness. இரண்டாவது கசப்பான இருதயம். Holding bitterness, instead of that, you must forgive and have peace. கசப்பை நாம் பற்றிக்கொண்டு இருப்பதை விட மன்னித்து நாம் சமாதானத்தை நாட வேண்டும். Seeing everything and say, it is nothing, it is worthless, I am not happy, then it is an unthankful heart. எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து விட்டு இது எனக்கு போதுமானதல்ல, இது நன்றாக இல்லை என்று சொல்லுவோமானால் நன்றி இல்லாதவர்களாய் நாம் இருப்போம். That's what many Christians look like. இப்போது அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். They want more, but they don't say, what I have, I am thankful to God. மிகுதியாய் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் தங்களிடம் இருப்பதை குறித்து அவர்கள் நன்றி சொல்வதில்லை. They are running after many things. They don't stand and see whatever God has given. God, I am thankful to you. அநேக காரியங்களுக்கு பின்னாக ஓடி திரிகிறார்கள், ஆனால் நின்று நிதானித்து தேவனே நீர் என்று எனக்கு இதை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்ல அவர்களுக்கு மனமில்லை. That's why many Christians, they lose their peace and they are not growing in Christ. அதனால்தான் அதிக கிறிஸ்தவர்கள் தங்கள் சமாதானத்தை இழந்து கிறிஸ்துவுக்குள் வளராமல் போகிறார்கள். Their growth in Christ is stopped somewhere. அவருடைய கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வளர வேண்டிய வளர்ச்சி எங்கேயோ ஒரு இடத்துல நின்று விட்டது. Think about yourself. அப்படியானால் உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். Your growth in Christ is stopped somewhere. கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி எங்கே நம்மிடத்தில் நின்று போய்விட்டது என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். When it stopped, அது எங்கே நின்று போனது? one reason may be these kind of robbers stop your Christian growth. இப்படிப்பட்ட திருடர்கள் நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சியை தடை செய்திருக்கலாம். When you have peace, எனக்குள் சமாதானம் இருக்கும் பொழுது then you have joy. நமக்கு சந்தோஷம் இருக்கும். When you have joy, சந்தோஷம் நமக்குள் இருக்கும் பொழுது then you can grow more. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அதிகமாக வளர முடியும். This is very simple to understand. இது எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், after the resurrection, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னார், he just meet the disciples, நம்முடைய சீஷர்களை அவர் போய் சந்திக்கிறார். inside the house. வீட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். First he said, peace be unto you, I give my peace to you. முதல்ல அவர் சொன்னது என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Why? ஏன் அப்படி சொன்னார்? That peace is very big thing. அந்த சமாதானம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக இருந்தது. To give that peace only he came down. அந்த சமாதானத்தை கொடுத்ததுதான் அவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார். To give that peace only he died on the cross. அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். To make peace with God, you and God only, he died. He sacrificed himself. நீங்களும் நானும் சமாதானத்தோடு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக கொடுத்தார். That's why he said the first word to the disciples after the resurrection, peace to you. உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். Do you want to buy peace from the world? உலகத்திலிருந்து நீங்கள் சமாதானத்தை வாங்க விரும்புகிறீர்களா? It will go to rubbish. அது வீணாக போய்விடும். Whatever you buy from the world as a peace, you have to just take it and put it in a dustbin only. எனக்கு சமாதானம் வேண்டும் என்று எண்ணி உலகத்திலிருந்து நீங்கள் வாங்குவீர்களானால் அதை நீங்கள் குப்பையிலே போடுவதற்கு சமம். But Jesus said, I give my personal peace to you, and it is an inner peace. It's not a peace like the world is giving you. It's temporary. I give you my peace. It will be like a river. It should come and like a fountain, it comes from you always. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது ஒரு நதியை போல வழிந்து ஓடி உங்களுடைய வாழ்க்கையிலே ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். Let the peace of God guard your heart and mind. தேவனுடைய சமாதானம் உங்கள் யாவருடைய இருதயங்களும் காத்து